வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன்னு என்னென்னு கேட்டால் இப்போ தான் சாப்பிட போகிறேன். இந்த பாருங்க சொமோ மீனும் இது வந்து எங்களோட ஊர் பைத்தங்காயில் இருக்கிற விதை மாதிரி கொண்டும் எல்லாம் கொண்டு வந்து டக்கண்டு வந்து சமைச்சிட்டு நேரம் இப்போ 11:30 ஆகுது. அப்போ சாப்பிடுவோம்ன்ட்டு தான் இந்த பதியை வச்சுட்டு சாப்பிடுவோம்ன்ட்டு இதுக்குள்ள என்னென்ன போட்டிருக்கிறேன்னு கேட்டால் கரட்டும் போட்டு கூஷத்தும் போட்டு ஒரு இது பண்ணி போட்டு மிலோன்சை பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பைத்தம் விதை மாதிரி இது வந்து தெரியும் தானே உங்களுக்கு. இந்த சொமோ மீனை வந்து கொஞ்சம் லேசாக உப்பு தூள்கள் போட்டு பிரட்டிட்டு அப்படியே ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கு இரவு சாப்பாடு. ஓகே வாங்க சாப்பிடலாம். என்னென்னு கேட்டால் வேலை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கடுமையான வேலை தானே முடிச்சுட்டு இங்கே வருவோம்னு வந்தேன். நான் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வந்து பக்கத்தில் பெரிய ஒரு சால் இருக்குது. அங்கே வந்து ஃபுல்லாக வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற போலீஸ் பெரியாக்கள் முழு பேரும் வந்து பக்கத்தில் ஒரு 50 பேர் நின்று அல்கோல் பாவிச்சு சாப்பிட்ற இதில் வந்து அவையல் எல்லோரும் குடித்து சந்தோஷமாக பாவிச்சிட்டு 1 மணிக்கு தான் அந்த இதை பூட்டுவினோம். இதால் அப்படி பக்கத்தால் போகணும் வேண்டியதால் நான் இப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டேன். அவையல் தங்களுடைய ஆரவாரங்களை தொடங்கிட்டினோம். ஃபுல்லாக சுற்றி வர வாகனங்களை விட்டுட்டு இனி அவையல் இங்கேயே தங்கிடணும் இரவில். அவைகளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக இடம் இருக்குது. தங்கிட்டு அவையல் வந்து நாளைக்கு தங்களோட டியூட்டிகளுக்கு போயிட்டேன். அப்போ இப்போ என்ன விடயமாக உங்களோட கதைக்கலாம்னு சொன்னால் இப்போ என்னென்னு கேட்டால் வருகிற கிழமை வந்து எங்களுடைய சபைக்கு ஒரு 23 நாடுகளுக்கு சென்ற ஒரு ஊழியக்காரர் வருகிறார். அந்த ஊழியக்காரர் வந்து மிகுந்த ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர். மெட்ரோ கெஸ்மெண்டில் வந்து அந்த ஆராதனை நடத்துகிற சேர்ச் இருக்குது. நீங்கள் யாரும் புதிதாக வர விருப்பமாக இருந்தால் வாருங்கள். என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் வேணுமென்று சொன்னால் அந்த ஊழியர் எப்போ வருகிறார்ன்றதை நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஏற்றுகிறேன். நீங்களும் வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் ஆராதனை நடக்கும். நீங்கள் வந்து அதில் உங்களுடைய சுகங்களுக்காகவும் உங்களோட விடுதலைக்காகவும் அந்த இடத்துல வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை உங்களுடைய கவனத்தில் வச்சு கொள்ளுங்கள். அதே போல் நானும் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாலையிலும் ஆராதனைக்கு சென்று அங்கு ஆராதனையை பார்த்து விட்டு நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு ஏறக்குறைய 11 மணி ஆகிவிடும். கொஞ்சம் தூரம்தான். ஆனால் அப்போது ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரம் அந்த டைம் இருக்கேக்க போகிறேன். என்று கேட்டால் இந்த நாட்களில் நீங்கள் தேவனை தேட வேண்டும். ஏனென்று கேட்டால் பாரிஸில் ஒரு போன கிழமை கூட ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருந்தது ஏதோ ஒரு இடத்துல. அதை நான் என்னுடைய டிவியில் பார்க்கும்போது அதை காட்டியிருந்தார்கள். அதனால் நீங்களும் வந்து இரவு நேரங்களில் பாரிஸில் வேலை முடிந்து விட்டால் மிக கவனமாக பாதுகாப்பாக உங்களுடைய வீடுகளுக்கு சுகபத்திரத்தோடு சென்று கொள்ளுங்கள். என்னென்று கேட்டால் இந்த நாட்களில் வந்து எல்லா இடங்களிலுமே பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் என்னுடைய நண்பர்கள் தமிழ் சொந்தங்கள் நீங்கள் எந்த ஒரு மனிதருக்காகவும் தேவையில்லாத பிரச்சனைகள் தலை போடாதீர்கள். காரணம் என்னென்று கேட்டால் இங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் பயங்கரமான இறுக்கம். முந்திய போல இல்லை. இப்போ வந்து ஒரு பிரச்சனை என்று சொல்லி எங்களில் வந்து ப்ரூவ் ஆகிட்டு என்று சொன்னால் அவர்களோடு இப்போ நாங்கள் எதுவும் பேசி ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. அதுக்குரிய தண்டனை காலங்கள் அதுக்குரிய அமௌண்ட்டுகள் எல்லாம் நாங்கள் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதனால் மிக கவனமாயிருங்கள். ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். புத்திசாலியாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விடயங்களுக்கு போய் தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் சந்திக்காமல் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். இந்த ராத்திரி வேளை இது ஏன் சொல்லுகிறேன் என்று கேட்டால் நான் அநேக இடங்களுக்கு வேலைகள் முடிகிற போது எனக்கும் தமிழ் கடை வைத்திருக்கிற அந்நியாக்களோடு போய் சென்று கதைக்கு பேசி செய்கிற சில விடயங்கள் இருக்கும். செல்லும் பொழுது அங்கு போகும்பொழுது அவர்கள் ஒன்றை எனக்கு சொல்வார்கள், இப்படி இப்படி நடந்திருக்குது அண்ணா, இப்படி இப்படி சம்பவங்கள் இருக்குது என்று அவர்கள் கதைப்பார்கள். அப்போ அதுகளையெல்லாம் நான் கேட்டு எங்களுடைய மக்களுக்காக வன்னிமலத்தில் யூடியூப்பில் இந்த பதிவுகளை வைத்து கொண்டிருக்கிறேன். நான் வைக்கிற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நலமாயிருக்கும். நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள், நலமற்றதை நீங்கள் விட்டுவிடுங்கள். எப்பொழுதும் பாதுகாப்பு ஒரு மனிதர்களுக்கு முக்கியம். நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். சட்டத்தோடு போய் முரண்பிடிப்பது மிக கஷ்டம். காரணம் என்னென்று கேட்டால் இப்போ வந்து இங்குள்ள ஒரு நடவடிக்கை எப்படின்னு கேட்டால் காசுகளை எப்படி ஒருவர் தப்பு செய்தால் அமௌண்ட் அதை எப்படி வாங்கலாம் என்று பார்க்கிறார்கள். அதனால் கவனமாயிருங்கள். வேலையிடங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய தொழிற்சாலைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். சிலர் வந்து எப்படி என்று கேட்டால்
உங்களோடு வந்து வீம்புக்கண்டே சில பிரச்சனைகளை வளர்த்து கொள்ள பார்ப்பார்கள். விலகி விடுங்கள். பிடிக்கவில்லை என்று சொன்னால் நான் எல்லா வீடியோக்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிடிக்கவில்லை என்றால் விலகி விடுங்கள். காரணம் என்னென்று கேட்டால் தேவன் உங்களை குறித்து ஏதோ ஒரு திட்டமும் நோக்கம் வைத்திருக்கிறார். என்னுடைய மனதில் உள்ள விருப்பம் இப்போ எப்படி என்று கேட்டால் எல்லா நாடுகளுக்கும் சென்று நான் ஊழியம் செய்யணும். அதுக்காக நான் பைபிளை மிகவும் பாரப்பட்டு படித்து பாடல்களை பாடி அப்படி என்ன ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே போல் ஒரு சபையில் இருக்கிறேன். அந்த சபை வந்து எனக்கு தேவன் கொடுத்த பெரிய கிருபை. அந்த சபையில் நான் இருக்கிறது பெரிய கிருபை. அது ஒரு நல்ல சபை. இப்பொழுதும் இந்த நேரத்திலும் கூட இரவு ஜெபம் நடந்து கொண்டு இருக்குது. அவர்கள் வந்து இன்றைக்கு ஏறக்குறைய ஊழிய பாதையில் ஏறக்குறைய எப்படியும் ஒரு 20 வருட காலங்களுக்கு மேலே அவர்கள் ஊழிய பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். அந்த சேர்ச்சும் வந்து இந்த பிரான்சில் பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் என்று சொல்லி என்னுடைய விருப்பம். அதற்காக நான் பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த ராத்திரி வேளை ஆகாத கனவுகள், வீண் சிந்தனைகள், பொல்லாத இருதயம் கொண்ட மனசுகள் எல்லாத்தையும் விட்டு விலக்கி உங்கள் அனைவருக்கும் நல்ல உறக்கத்தை தந்து உங்களை அதிகாலையில் தேவன் எழுப்பி உங்களுடைய காரியங்களோடையும் பார்க்க தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களிடம் இந்த விட பெற்றுக்கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம் நண்பர் சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும்.